வெல்கம் டு அன்பு ட்ராவலர். நான் உங்கள் அன்பு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதமாக எந்த ஒரு மலை பயணத்துக்கும் போகலை. இப்போ புரட்டாசி மாதம் வந்திருக்கிறதுனால திருச்சியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தலமலை பெருமாளை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இது 2வது சனிக்கிழமை நினைக்கிறேன். போன மாதம் முழுசும் எங்கேயும் போக முடியல. இந்த வாரம் பெருமாள் நம்மளையும் உங்களையும் இந்த பெருமாள் அழைச்சிருக்கான்னு தான் நான் சொல்லணும். இங்கே வந்து பார்க்கும்போது பயங்கரமான கூட்டங்க. நான் கூட சாதாரணமாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் மக்கள் அதிகமாக இருக்காங்க. உள்ள நிறைய பாதுகாப்போடு கவர்மெண்ட்டு நம்மளை மலையேற்றம் பண்ணுறதுக்கு விட்றாங்க. நான் இப்போ தான் இங்கே வந்த மணி பார்த்திங்கன்னா மணி 11 மணி ஆகுது. நமக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 4000 அடி பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மணி ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஏற போகிறோம். இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ கூட்டம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ வேகமாகவும் பொறுமையாகவும் எப்படி ஏறி போகிறோம், மேலே எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மலைக்கு வரேன். இதுக்கு முன்னாடி நான் வந்ததே கிடையாது. நீங்களும் முதல் தடவை இந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் தொடர்ந்து இந்த வீடியோ பாங்க. போகலாமா? வாங்க போகலாம். அன்பு ட்ராவலர். நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா? கூட்டம் வந்துட்டே தான் இருக்குமா? என்ன சாயந்தரம் வரைக்குமே வா? நைட்லேருந்தே ஏறிட்டு இருக்காங்க. நாங்கள் விடிய காத்தாலே ஏறோம். சரி சரி. மேலே விடுவாங்களா? விடுவாங்கண்ணா. சரி, நான் போய்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பஸ்ஸு, சிறப்பு பஸ்ஸுன்னு விட்ருக்காங்க. நாங்கள் பஸ்ஸில் வரல, நம்ம 2 வீலரில் வந்தோம். 2 வீலர் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு என்ட்ரோ பேசுகிறதுக்கோசரம் நம்ம இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். சரியான கூட்டம். மக்கள் தாங்கள் கொண்டு வரும் உணவுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. மலை அடிவாரத்தில் இருக்கிற பெருமாளை லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டு இந்த பாதையில் ஏற போகிறோம். கீழே வந்து அடிவாரத்தில் இருக்கிற பெருமாளை கும்பிட்டதுக்கப்புறம் இந்த வழியில் வரோமா, பாதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மணி பார்த்திங்கன்னா 11:45. இப்போ நம்ம பாதி தூரம் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கோம். ஆனால் நம்ம போக வேண்டிய உயரமான பகுதி அங்கே இருக்குது. மலையோட உச்சியில் தான் பெருமாள் இருக்கிறாரு. அங்கே வரைக்கும் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாதை, நீலையம்பட்டி பாதை. பயங்கரமாக வேக்குதுங்க. காலையில் அதிகாலையிலேயே வந்திருக்கணும். நைட்லேருந்து ஏறிட்டு இருக்காங்களாம். காலையில் போனவங்களும் இப்போ தான் இறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போயே மணி 12. மேலே போகும்போது மணி 1, 1:30 மணி ஆயிரும். பார்ப்போம். இங்கேருந்து இதுக்கப்புறம் தாங்க பாதை ரொம்ப செங்குத்தாக ஆக போகுது. எல்லாம் டயர்டில் இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே ப்ளூ கலர் செட்டு ஒன்று போட்டிருக்கு பார்த்திங்களா, அதுதான் மலையோட அடிவாரம். அங்கேருந்து வந்து அந்த மலைப்பகுதியில் தொட்டு அங்கேருந்து ஏறி 2 பள்ளத்தாக்கு இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ இங்கே கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது. இங்கேருந்து நம்ம இன்னும் போகணும் ரொம்ப தூரம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு, ஏறிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் நடந்து வந்திருப்போம். இன்னும் எப்படி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில, பார்த்து சொல்கிறேன். இன்னொரு பெண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே இங்கேருந்து ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுது. பேசிக்கிட்டே ஏற முடியல. ஆனால் கொஞ்சம் காற்றடிச்சுன்னா இங்கே வர மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். என்னையும் சேர்த்தி பயங்கரமாக வேக்குது. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள்.
வெள்ளிங்கிரியில் எப்படி திண்ணீர் மலையோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள் ராமகட்டி மாதிரி. இந்த மண்ணோட அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. முடியல, பயங்கரமாக இருக்குது. பெருசு தானே, லைட்டாக கொஞ்சம் காற்றடிக்குது. 2 பொண்ணா 1 பொண்ணா பேசிக்கிட்டே ஏற முடியல, அதனால் அங்கங்கே கொஞ்சம் நான் பேசுகிறேன். நம்ம அங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே பெரிய ஸ்டீப் ஏறி இங்கே வந்திருக்கோம். 2 பொண்ணு இன்னும் அந்த பக்கம் போகணும். போகலாம், பாட்டு போட்டு காட்டு. மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இந்த மோர் டீ எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. மேலேருந்து இறங்கி வரவங்களுக்கு இதுதான் சென்டராக இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே கோயில் இருக்குது, அந்த மலை மரத்துக்கு நடுவில். அங்கேருந்து வரவங்களுக்கு இதுதான் நடுவு பகுதியாக இருக்கும், கீழேருந்து வரவங்களுக்கு இதுதான் நடுப்பகுதியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு டீயோ மோரோ குடிச்சிட்டு கிளம்பலாம். ஸ்பாட் செம்மையாக இருக்குது. இந்த மரமெல்லாம் பாருங்களேன். எல்லாம் இத்தனை பேர் வந்தாலுமே அந்த அமைதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாம் டயர்டில் வருவாங்களாட்டு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரொம்ப லைட்டாக காற்றடிக்குது. அந்த காற்றடிக்கிறதுல சூடாக ஒரு டீயை சுக்குட்டி செம்மையாக இருக்கு. மணி என்ன ஒரு 12:15 இருக்கும், 12:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கீழேருந்து மேலே இங்கே ஏறத்துக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கேருந்து அங்கே ஏறத்துக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போகலாம். இங்கேருந்து வலது பக்கமாக தீர்த்தம் இருக்குமாமா, போய் பார்த்துட்டு வரோம். வீடியோவா? ஆமாண்ணா, இதான் அந்த சொன்னையாட்டுக்குதுங்க. வந்துட்டோம். யாரும் இல்லையே. அங்கேருந்து கிராஸாக வர பாதையில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சொன்னையை பார்க்கலாம். எனக்கு தெரியாது, அந்த டீ கடையில் ஒரு பையன் சொல்லிகிட்டு இருந்தான், பெருமாளுக்கு நேராக அந்த சொன்னை இருக்குது. இந்த பார்த்தீங்களா அந்த வேர் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஏறுவோம், நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அப்படி நம்ம பேச போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கணுமா எனக்கு தெரியாது. இந்த இடத்த பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. வரணும்னு சொல்லி தோணுச்சு. அதே மாதிரி இந்த பெருமாள் வந்து நம்மளை இந்த சனிக்கிழமை வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி பிளான் பண்ண போகிற அந்த பெருமாள் நம்மளை கூப்பிட்டு வந்துட்டார், உங்களையும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏறினதெல்லாம் நார்மல் தாங்க, எப்போயும் ஏறுற மாதிரி ட்ரெக்கிங் இருந்துச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. நம்ம பருவதமலையிலையோ இப்போ அந்த மாதிரி ஏறுற மாதிரி இருக்குது. நம்ம வெள்ளிங்கிரி சதுரகிரியெல்லாம் ஏறும் பார்த்திங்களா, அதே மாதிரி பாதை தான் தலைமலை. அங்கங்கே பாறையில் நீர் விட்டுருக்கு. சரி போவோம். ஆறு இல்லாத இடத்துல நிற்கக்கூடாது ரொம்ப நேரம். சரி, டைம் எத்தனை பார்ப்போமா? வழக்கம் போல் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:50 ஆகுது. நம்ம இன்னும் ஏற ஆரம்பிச்சோன்னா 1:30 மணிக்கெல்லாம் மேலே ஏறி ஆரம்பிச்சிடலாம். போவோம் வேகமாக போவோம். அம்மா பாருங்கள் எப்படி ஏறியே வராங்க. காலையிலேயே போயிருப்பாங்க பெருமாளை பார்க்க. இந்த இடம் நல்லா இருக்குங்க. இந்த இடம் நம்ம தொப்பை சுவாமி மலைக்கு போனோம்ல, அங்கெல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி மரங்கள்லாம். இங்கே இருக்கிற அந்த புல் வந்து எமிச்சிப்பழம் ஓசடிக்குது, லெமன் கிராஸ். இந்த வழிபாதை ரொம்பவும் அழகாகவே இருக்குது. சதுரகிரியில் நம்ம கோரக்கரை கோகைக்கு போகிற மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு நேராக தான் பெருமாள் இருக்கார். இதில் ஏறி அங்கே போகணுன்னு நினைக்கிறேன்.
நம்ம கீழேருந்து வந்த பாதை இப்போ நரசிம்மர் கோயிலா மூச்சு வாங்குது இல்லை முடியல. அங்கேருந்து இதில் ஏறி அங்கே போய் இப்போ இங்கே வந்திருக்கோம். போகலாம், அங்கே போய்ட்டு குளத்துக்கிட்ட உட்காரலாம். வாங்கடா, என்னை பார்த்து நிற்கிறேன். ஏறு கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் அந்த மலை வந்து ஆஞ்சநேயரோட முகத்தில் தலை மேலே வந்து பெருமாள் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது. எல்லாருக்குமே இப்படி தெரியுமான்னு தெரில. குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த இப்போ இங்கே 2 வழி பிரிஞ்சு வருதுங்க. இது நீலியாம்பட்டி பாதை, இது என்ன பாதை? எருமப்பட்டி பாதை. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே கொலை இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேருந்து பெருமாளை பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஒரு மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன். அரை மணி நேரம் ஆயிருமா? படிக்கட்டா மேலே போனால் கிடைக்கும் நிறையா இருக்குது. மேலே போனால் இங்கேயும் வந்து பார்க்குறேன். காற்று கொஞ்சம் கூட அடிக்கலை. மேலே போய் பெருமாள்கிட்ட தான் கொஞ்சம் காற்று அடிக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப களைப்பாக இருக்குது. மணி பார்த்திங்கன்னா இப்போ மணி 1:10 இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம். அந்த பாதை 2 பாதை பிரிஞ்சது இல்லையா? அங்கேருந்து ஏறி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குளம். வந்துட்டியா? தொலைஞ்சிடாத, இங்கே இரு. இங்கே டோட்டலாக எல்லாம் நிறையா கடைகள் இருக்குது. இங்கே கோவில் இருக்குது, குளம் இருக்குது. நம்ம கொஞ்சம் அங்கே 2 பாதை பார்த்தோம் பார்த்தீங்களா? அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தோம்னா அந்த கடைக்கண்ணியெல்லாம் இருக்கும். அங்கேருந்து வலது பக்கமாக திரும்பினா செவந்திப்பட்டி, வடவத்தூர், அந்த 2 பாதையும் இங்கேருந்து வருதான். இன்னும் 2 பாதை அங்கேருந்து வருது. எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து இங்கேருந்து பெருமாளை பார்க்குறதுக்கு போகிற மாதிரி வழி அமைஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்ததுலேயே இங்கே முதல்ல ஒரு கடை இருந்தது. எங்கள் தம்பியோட கடையான். அப்படியே வச்சுக்கோ. இவர் வந்து நீங்கள் கோச் இல்லை, இவர் என்னமோ சொன்னோம். அத்லெட் ரன்னிங் அதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னார். எனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள். அத்லெட்னா ஓடுவாங்கல்ல? ஆமாம், அதான் அத்லெட் அவங்கள. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அகாடமி வச்சுருக்கோம். தொட்டி பக்கத்தில் காட்டி விட்டுன்னு ஒரு கிராமத்தில். இவங்க கோச்சு எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஃப்ரீயாக சொல்லி தந்துட்டுருக்காங்க. கோச் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஃபீஸ் இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லிட்டுறாங்க. எங்களுக்கு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பொருள்லாம் ஒர்க் அவுட் பொருள்லாம் கம்மியாக தான் இருக்குது. லேட்ரு, அடில்ஸு, வெயிட் லிஃப்ட் இதெல்லாம் கம்மியாக தான் பொருளாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன போன வருஷம் போட்டிருந்தோம் கடை. அந்த பொருளை வச்சு ஜிம்மு கட்டணும். பாதி கீழே அஸ்திவாரம் மட்டும் போட்டோம். ஒரு 35,000 பொருள் வாங்கி கொஞ்சம் பண்ணோம். நாங்களாம் பையனுங்களாம் சேர்ந்து கோச்சு மூலியமாக இந்த வருஷம் வந்தோம். போன வாரம் ஸ்டேட் மீட் ஈவெண்ட் போயிட்டோம் ஈரோட்டுக்கு. ஆமாம், அதெல்லாம் அங்கே போக முடியல. இந்த வாரம் தான் வந்தோம். இந்த வாரம் தான் நீங்கள் வந்தோம். ஃப்ரீயாக சொல்லி தராங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இந்த காலகட்டத்தில் காசு வாங்கி தான் எல்லா பொருளும் வாங்குவாங்க, பிடிப்பாங்க. ஃப்ரீயாக சொல்லி தராங்கன்னா அது அவங்களோட மனசுக்கு தான் மிகப்பெரிய ஒரு, அந்த இறைவன் தான் உங்களுக்கு சொல்லித்தராரு. எப்படி இந்த பஞ்சபாண்டவர்களை துரோணாச்சாரியர் ஒரு குருவாக இருக்கிறவரோ அந்த மாதிரி உங்கள் குரு துரோணாச்சாரியர்னு நினச்சிக்கலாம். இது உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களை அகாடமியோட இது சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த என்னை பார்க்குறீங்களோ இல்லையோ, இப்போ இந்த விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, எனக்காக இல்லாமல் இவங்களுக்காக ஒருத்தர் ஃப்ரீயாக ஒரு விஷயத்த ஒரு செயலை உங்களுக்கு சொல்லித்தராருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை அவர் சொல்லுவார், கேளுங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வருஷமாக அத்லெட் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்டு மூலியமாக நான் வந்து சேர்ந்தேன். காத்தியப்பட்டியில் தொட்டியம், திருச்சி மாவட்டம் தொட்டி வட்டம், காத்தியப்பட்டி ஒரு கிராமம். இவங்க கோச்சு எங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காரு. கோச் ட்ரைனிங் சொல்லி தந்துட்டுருக்காரு. எங்கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்குது, 200 ட்ராக்கு. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். 2 நேரமும் ட்ரைனிங் பண்ணுவோம். 2 நேரமும் ட்ரைனிங் பண்ணுவோம். எங்கிட்ட ஒரு 30-40 பசங்க இருக்காங்க. 40 பசங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தராங்க. 40 பேருக்கு ஃப்ரீயா? ஆமாம், எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். ட்ரைனிங் சொல்லி தரது எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட ஃபிசிக்கலி எக்ஸாமு 2 அங்கே இருக்குது சொல்லி தராங்க. அதுக்கு ஃபீஸு. அங்கேயே ஹாஸ்டலு ஒரு 20 பேர் தங்கியிருக்காங்க. பிசிக்கு மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. ஆர்மிக்கு இந்த தடவை 4-5 பேர் ஆர்மி செலக்ட் ஆகிருக்காங்க அக்னிபாத்தில். இந்த பையன் ஒருத்தன் அவரு. ஆமாம், இன்னைக்கு கீழே ஒரு பேர் ரசனா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பேர் சொல்லுங்கள். அவரு பார்க்குறீங்க. பேர் ஆனந்த். இவர் பேர் பூபதி.
உங்கள் பேர்? என் பேர் திருலோச்சந்த். உங்கள் குருவோட பேர்? நந்தகுமார். அவரா? சரி. இன்னும் வந்து விஸ்வா, பாலாஜி, மொத்தம் 5 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. பிசி எக்ஸாம் இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை பேர்? 8 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து. இந்த வர காசை வச்சு பாதி ஜிம்மு கட்டிட்டு வந்தாங்க. வரோம். இப்போ கீத்தில் தான் போட்டிருக்கோம். வாங்கின பொருள்லாம் பார்த்துக்கிறது கீத்தில் தான் போட்டிருக்கோம் செட்டு. இப்போ வந்து இந்த காசை வச்சு ஜிம்மு கட்டுற மாதிரி சுற்றிலும் காம்பவுண்டு கட்டி அதில் ஜிம்மு உள்ள இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லோரும் சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணி அந்த காசில் எல்லாம் அந்த பொருள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுவே மிகப்பெரிய ஒரு எல்லா பசங்களும் வந்திருக்காங்க. 20 பேர் மேலே வந்திருக்காங்க. கீழே 10 பேர் ரசனா வச்சுருக்காங்க, இங்கே 10 பேர். ஆமாம், அங்கே இருந்து தான் இவர் தம்பி கூப்பிட்டு வந்தார். இங்கே வைக்கும் செஞ்சவங்க தருவோம், அவங்க இது பண்ணுவாங்க. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், லேட்டாக வந்துட்டோம். மழை சரியான மழை, கடையை கட்ட முடியல எங்களால். அதுக்கப்புறம் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு கடை ஸ்டார்ட் பண்ணுறது, கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு. நேற்று நைட்டு. அதுக்கப்புறம் யாரும் தூங்கவே இல்லை. எங்களுக்கு எல்லா பேரும் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஒருத்தர் மாற்றி வேலை செய்ய 2 பேர் தூங்குவாங்க, மிச்சம் வேலை செய்வோம். அதுக்கப்புறம் மாற்றி வேலை செய்கிறதுனா அதுக்கப்புறம் நைட்லாம் அந்த ஜாமான் ஏற்றுவோம். ஒரு ஆளுக்கு 15 கிலோ 20 கிலோ பேரை ஏற்றுவோம். மேலே கீழேருந்து அங்கேருந்து கீழே கூட 10 ரூபா 5 ரூபா வச்சா தானே இருக்கும் வேலை. ஆமாம், அங்கேருந்து கீழேருந்து நம்ம ஏறி வரதே மிகப்பெரிய கஷ்டம். நம்ம இந்த பாதைலாம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு இந்த பாதை சுற்று மலைக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த பாதை முடியும். எங்களுக்கு அது செவந்திப்பட்டி பாதை எங்களுக்கு ஈஸி பக்கம், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் ஏற்றி ஆகணும். அதை சொன்னால் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், அதில் ஒருத்தர் சொன்னார் அந்த மாதிரி தான். அதுதான் ரொம்ப இருக்குல்ல கஷ்டமான மலை. இது சாதாரணமாக ஒரு பேக் தூக்கிட்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டம். நீங்கள் இங்கேருந்து ஏற்றி வந்து அந்த இதை வச்சு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். பசங்க யாரும் தூங்க மாட்டாங்க, எல்லாம் ஆர்வமாக வேலை பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கோசம் வேலை செய்கிறோம், அது வந்து ஆர்வம் வேலை பார்ப்பாங்க எல்லாருமே. பார்த்தேன் அங்கே விற்கிறதுலையே பார்த்தேன் நான். குட்டி குட்டி பசங்களாம் அந்த ஆர்வம் இருந்தது. ஏதோ நம்ம தேடரில் இருக்கோங்கிற ஒரு ஏழு இது இருந்தது. ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் மெடல் பண்ணியிருக்காங்க. இப்போ சில சிஎம் ட்ராஃபி அதுலேயே 2 பசங்க மெடல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திபன் அந்த பையன் செகண்டு 1000 இல்லை 800 மீட்டரில். மலையாளின்னு ஒரு பையன் இருக்கான், 400 மெடல் 3rd மேனு. டைமிங் பார்த்தீங்கன்னா மலையாளிங்கிற பையன் 20 ஏஜ் 52 ஓடி இருக்கான் 400. பார்த்திபனுக்கு வந்து 16 ஏஜ் 800 பார்த்தீங்கன்னா 2 ஓடி இருக்கான். அந்த கணக்கு எனக்கு தெரியாது, நான் ஆனால் பார்க்குறவங்களுக்கு புரியும் இதை பற்றி. இவர் சொல்கிறது எல்லாமே இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப புரியும். என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு புரியாது. இது வந்து யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். இவங்க இந்த கடையை வச்சு என்னென்ன நம்மளால் முயற்சி பண்ணி முன்னேற முடியும் அப்படிங்கிறத செயல்முறையாகவும் எடுத்துக்காட்டாகவும் செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்களுக்காக உங்களோட ஆதரவை எப்பயுமே கொடுங்க. டிஜிட்டல் மூலிமா இவங்களோட முக்கியமான ஏதோ ஒரு ஐடி, உங்கள் டீமோட ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி ஏதோ யூடியூப் சேனல் இருக்குது. சொல்லுங்கள். யூடியூப் சேனல் வந்து கிங் ட்ரைனிங் சென்டர். நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க இல்லையோ, அது உண்மையாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்களதில் போய் பாருங்கள். இது ஒரு எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயந்தான். உங்களுக்கு தேவை உள்ளதை தான் அவங்க சொல்ல போகிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃப்ரீயாக சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. எதர்ச்சியாக வந்தனால இந்த விஷயம் எனக்கு கிடச்சிது. உங்கள் மூலியமாக நிறைய பேர் பயனுள்ளதாக ஆவாங்க, நான் என்னோடய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. ஆமாம், இது எதர்ச்சியாக தான். நான் எதுக்கோ சும்மா வந்தோடனே தம்பி பார்த்தோன்னே தம்பி கூப்பிட்டு வந்தோம். இது பெரிய ஒரு விஷயம் இல்லை, உங்கள் என் மூலியமாக ஒரு ஏதோ ஒன்று நடக்கும்ல சின்னதாக, அதனால். அருள்மிகு வெங்கடாஜலபதி இந்த குளத்துக்கு முன்னாடியே கருப்புசாமி கோயில் இருக்குது. உள்ள போய் பார்ப்போம் வாங்க. எடுக்கலாமா? கருப்புசாமி கும்பிட்டதுக்கப்புறம் கருப்புசாமி கோயிலுக்கு பின்னாண்ட ஒரு வியூ பாயிண்ட். ரெக்கார்டே பண்ணாமல் பேசிட்டு வர தம்பி, அங்கே ஒரு கோட்டை ஏற்கனவே இருந்த மாதிரி ஒன்று காட்டுவாங்கல்ல, சொன்னாங்க. கோட்டை ஆ, அது அங்கே இருக்குங்க.
அதுக்கு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணுமா? பா செம்மையாக இருக்கு. இதோட எஜ்ஜி வந்துட்ட மாட்டேங்குது. அந்த இடத்துல ஒரு வழிபாதை இருக்குது. நம்ம நீலியாம்பட்டி பாதை வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அது. இங்கே 2 வழிபாதை போகுது, இதில் அதில். தலைமலை பெருமாளை போய் பார்க்கணுன்னா இந்த இந்த மலை கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாண்ட தான் இருக்கார். மேலேருந்து பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், காவேரி ஆறு சூப்பராக தெரியுது, அப்படி வளைஞ்சி போகுதுங்க லாஸ்ட் வரைக்கும். அங்கே தெரியுது ஐயர் மலையா என்ன மலை? ஐயர் மலை. அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம கருப்புசாமி கோயில் வழியாக வந்து நீங்கள் அங்கே போய் பார்க்குறதா இருந்தால் ரொம்ப சேஃப்டியாக பார்க்கணும். அதாவது ரொம்ப இப்போ காற்றடிக்கல, ரொம்ப காற்றடிக்கிற டைமெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த வாரம் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வரீங்கன்னா ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அந்த எட்ஜான பகுதியில் ஒரு காற்றடித்தாலும் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். அது எட்ஜான பகுதி, ரொம்ப காற்றடிச்சுன்னா ஆளு தள்ளிடும். நம்ம கொண்டராங்கி மலை, ரங்கமலை இந்த மாதிரி இடத்துலலாம் காற்றடிச்சு பார்த்துருப்போம்ல, அது மாதிரி இது ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். இந்த மாதிரி சருவில் இருந்தால் கூட பரவாயில்ல, அது ரொம்ப செங்குத்தாக இருக்குது, இப்படி கத்தி மாதிரி இருக்குது அந்த இடம். அதனால் அந்த இடத்துக்கு போய் வியூ பார்க்க போகிறீங்கன்னா ரொம்பவும் கவனமாக போயிட்டு வரணும். கேட்பீங்களான்னு தெரியாது, நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அங்கே பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வந்துட்டு கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறம் அப்படி ஏறி அங்கே போகணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம், உங்களை கீழே பார்த்தல, இவரை கீழே பார்த்தேன் மேலே வரும்போது. இப்போ கரெக்டாக மேலே ஏறும்போது பார்க்குறேன். நம்ம நைனாமலையில் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி பாதை. கேமரா ஒன்னையெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்களா? இவ்வளோ நேரம் கொஞ்சம் புழுக்கமாக இருந்துச்சு. இங்கே வந்தோடனே இந்த இடத்த தாண்டினோடனே எங்கேயோ அவ்வளோ கூலிங்காக இருக்குது. மேலே கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேலே இருக்கும் இந்த மலை. லெமன் கிராஸ் புல் கீழே நிறைய பேர் எடுத்துகிட்டு போனாங்க. எதுக்குன்னு இப்போ தான் தெரியுது. டீ போட்டு குடிக்க. கோப்ரோ இந்த பாதையில் எப்போ பண்ணியிருப்பாங்க பாருங்கள், சூப்பராக இன்னும் தாங்குது. மழை வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அங்கே பாருங்கள் தண்ணி நிற்கிது, சூப்பராக. எருமப்பட்டி, ஆமாம் எருமப்பட்டி பாதைண்ணா. ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இங்கே இருக்கிற கம்பியெல்லாம் பிடிச்சிட்டே வரும். கருகுது, அடிக்கிற வெயிலுக்கு மழை வந்தாலும் வரும். தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. கீழே இறங்கிட்ட வீடு கூப்பிடுறேன். இதெல்லாம் இந்த ராமன் கட்டு வாங்கி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது.
பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு, தாயாரையும் தரிசனம் பண்ணியாச்சு. வீடியோவும் ஃபோட்டோவோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க, வியூ செம்மையாக இருக்கும். கீழேருந்து மேலே வந்ததுக்கப்புறம் காத்திருக்குது, கொஞ்சம் அடிக்குது. கீழே இருக்கும்போது பார்த்தேன், லேட் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு அப்படியே பொறுமையாக இறங்க ஆரம்பிச்சிடும். மணி பார்த்தீங்கன்னா 2:15. ஏறுறதுக்கு 3 மணி நேரம் to 4 மணி நேரம் ஆகுங்க. டைமிங் எப்பப்போ சொல்லியிருப்பேன், நீங்களே கணிச்சிக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அங்கே போயிட்டு வந்திருக்குறோம். அங்கே அதிகமாக ஆளுங்க நிற்க முடியாத காரணத்தினால நம்ம அப்படியே இறங்கி வந்துட்டோம் சாமி கும்பிட்டு. நம்ம என்னம்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் நின்று அந்த இடத்த கூட்டம் நெரிசலாக்கிடுவாங்க. அதனால் பொறுமையாக நடந்து வந்துடணும். கீழே அந்த குளம் பார்த்தீங்களா, அந்த கருப்புசாமி கோவில், அங்கே வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்துல ஏறும்போது கடினமாக தான் இருக்கும், இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் காலை ஸ்டேப்பில் வச்சு இறங்கணும். பாருங்க, அன்னதானம் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ நம்ம மேலே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இந்த கருப்புசாமி கோயிலில் வந்து நம்ம அன்னதானம் சாப்பிட போகிறோம். வாங்க போகிறோம். இது வாங்க, கொதிக்குது. அழகா இருக்கையா அப்படியா? சாப்பாடு வாங்கியாச்சு, சூடாக இருக்கு. அங்கேருந்து ஏறி வந்தோடனே பயங்கர பசி. கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறனால ரொம்ப பசி எடுக்கல. பருப்பு குழம்பு, சூடாக இருந்தால் நல்லா இருக்கு. ஆனால் ஃபேமிலி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். குளிச்சியா? அதான் சரி, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு எதிர்த்த மாதிரியே இந்த குளம் இருக்கு இல்லையா, நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம்ல, இங்கே ஒரு சாமி இருக்குது. இதெல்லாம் தண்ணி இதாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி இல்லை. இங்கே சாமிக்கே இந்த தண்ணி, நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த தண்ணியில் தான் சாப்பாடெல்லாம் ஆக்கி அன்னதானம் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மோட்டர் இருக்குது இல்லையா, பெரிய மோட்டர் ஒன்று இருக்குது. அங்கேருந்து இந்த ஓஸ் மூலிமா அந்த பேரல் நப்பி சமையலுக்காக நான் பாருங்கள், அந்த பசங்கள்லாம் போய் தண்ணி பிடிக்கிறாங்க குடிக்கிறது. இந்த குளத்து தண்ணியை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குப்பையாக இருக்குது. போ. லைட்டாக வடிகட்டிட்டு குடித்தா அருமையான தண்ணி. நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம். இந்த வச்சுக்கோ, நல்லா தான் இருக்குது. நம்ம கலரை பார்த்து ஏதோ முடிவு பண்ண முடியாது, அது அவ்வளோ சூப்பராக ருசியாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து இந்த தண்ணி குடித்து பார்த்தா தான் உங்களோட அந்த அருமை உங்களுக்கு தெரியும். சூப்பரான பார்க்க தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஆனால் தேன் மாதிரி இருக்குது இந்த தண்ணி. சொன்னால் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைப்பீங்க, ஆனால் இங்கே வந்து குடிச்சு பாருங்கள். ஏய், ஹோட்டலில் நிற்காதீங்க, பிடிச்சி டக்கு ஏறுங்க. அந்த தண்ணி தான் குடிக்கணும்.
தண்ணி சுத்தமாக இருக்கிற தண்ணி ஃபில்ட்ரு தண்ணி நம்ம நினைப்போம்ல, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதல். இயற்கையாக நம்ம இந்த மாதிரி இருக்கிற தண்ணியெல்லாம் குடித்தா அந்த இயற்கையாக நம்மளோட ஸ்டெமினா பவர் அது ஆகும். அவங்க சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதனால் சொல்கிறாங்க. தண்ணி பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பாதையை நமக்கு காட்டுறதுக்கு யார் யார் வந்திருக்காங்க தெரியுமா? இந்த காய்ஸ் தான். சொல்லு உன் பேர் என்ன? என் பேர் மதன். என் பேர் ஹேம்நாத். நான் கார்த்தியா பட்டி. கார்த்தியா பட்டி. சரி. படிக்கிறியா? படிக்கிறேன். என்ன படிக்கிற? தமிழ் தான் படிக்கிறேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. யூடியூப் சேனல் பேரா? என் பேரா? அன்பு டிராவலர். நம்ம நைனாமலையில் பார்த்தோம்ல கருடர், அதே மாதிரி இங்கே பாருங்கள் தலைமலையில் கருட பெருமான் பறக்கிறாரு. அங்கே வந்து நைனாமலையில் வந்து எனக்கு பெருமாள் சன்னதி சாத்தி இருந்துச்சு, இங்கே பெருமாள் சன்னதி நீக்கி இருந்தது. இந்த முழங்கால் முடிச்சா அங்கே போகுது அந்த பெருமாள் கருடா. நீ எத்தனை உன் பேர் என்ன? தருணா. எது பக்கம் எது தூரம்? ஏலூர் பட்டியில் வர்றது தூரமா? இங்கே பாருங்க இந்த பாதை எப்படி இருக்குன்னு. எது வரைக்கும் இருக்குது இந்த பாதை? கீழே அடி வரைக்கும் இருக்குது. அது ரொம்ப தூரம் போகும். 50 கொஞ்சம் தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர், 500 மீட்டர், ஒரு 500 மீட்டர். அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு 200 மீட்டர். எந்த இடத்துல இறங்குறீங்க? இறங்கல, இதை பார்க்கறதுக்கு வந்தோம். இப்போ இந்த பக்கம் இறங்கி போனோம்னா அங்கே அவர் சொன்னார் இல்லையா, அந்த ஒரு கோவில் செவந்திப்பட்டி, அந்த இடத்துக்கு போவோம். வடவத்தூருங்கிறது எது? அது கொஞ்சம் தூரம் போனால் அதில் பிரிஞ்சிருமா? ஒரு 2 பாதையும் ஒரே இடத்துல இணைஞ்சி அங்கேருந்து வர்றது தான் இந்த முழங்காட்டி. அன்பு டிராவலர். மேலே அந்த சமையல் பண்ணுறதுக்கு தேவையான அந்த சிலிண்ட்ரு எல்லாம் தோல்லே தூக்கிட்டு விடுவாங்க. இங்கே தான் மொட்டை அடிப்பாங்க. இங்கே மொட்டை அடிச்சுட்டு அங்கே குளிக்கிற இடத்துல, அந்த இடத்துல பாருங்கள் தொட்டி மாதிரி கட்டி தண்ணி நிரப்பியிருக்காங்கல்ல, இந்த இடத்துல மொட்டை அடிச்சுட்டு முடிகாணிக்க செலுத்திட்டு அங்கேருந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுவாங்க. இந்த வழி இதுக்கு நேராக அந்த குளத்துக்கு நேராக ஒரு வழி போகுது. தெரியாமல் போகாதீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த மாதிரி மார்க் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி வழிகளுக்கெல்லாம் போங்க. ஆள் இருந்தால் மட்டும் போங்க, வழி தெரியாமல் போய் மாட்டிக்கூடாது. இப்போ இதெல்லாம் என்னோடய பிளானில் இல்லை. நான் வந்து மேலே போய் சாமி கும்பிட்டு சும்மா அங்கங்கே வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு. இந்த இடம்லாம் எனக்கு தெரியாது. இவங்க தம்பி இருந்தனால என்னை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. இல்லைன்னா நான் ஒண்டிமா போய் போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஒரு 15 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா அந்த பாதையில் அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். இங்கே ஒரு கோவில் இருக்குது. இதான் அங்கே செட்டு மாதிரி போட்டுருக்கு பாருங்கள். அந்த எல்லாமே அந்த கருப்புசாமி கோவில்கிட்ட இருந்து தான் அந்த பாதையெல்லாம் பிரியும். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே வியூ பாயிண்ட் பார்த்தோம், அப்புறம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணோம், அப்புறம் இந்த சாமி. இந்த அமைதியான சூழலில் அம்மா வனபத்திரகாளி அம்மா அவ்வளோ சூட்சம சக்தியோடு இங்கே இருக்காங்க. இங்கே வந்தால் தான் அந்த ஃபீலை உங்களால் உணர முடியும். இங்கே வரதை நீ எப்படி வாங்கினா, இங்கே கருப்புசாமி கோயில்கிட்டருந்து வந்துட்டிங்கனாவே நேராக அம்மாவை வந்து பார்க்கலாம். இங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு அழகாக கொண்டாட உட்காந்துட்டு ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். இப்போலாம் இங்கெல்லாம் பாருங்கள் பீர் பாட்டில் குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லோரும் சொல்கிறது. நிறைய இடங்களில் வந்து பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க. அது நம்ம கொண்டு வந்துடுற பொருளை நம்மளே கொண்டு போயிடணும். இப்போ மேலே ஒரு இது கொண்டு வந்தேன் இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் ஒரு கவர் தான் கொண்டு வந்தேன். அந்த கவரை நானே வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை நீங்களே கொண்டு போய் கீழே போட்டுடணும். இது முக்கியமான நாட்களில் தான் வருவாங்க. இது புரட்டாசி மாதம் வருவாங்க, சனிக்கிழமை வருவாங்க, 5 வாரம் வருவாங்க சனிக்கிழமை. நீங்கள் இந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது. சுத்தம் பண்ண முடியலனாலும் அசுத்தம் பண்ண நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் என்னது சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யாமல் இருக்கணும். நான் அதை செய்யலை, அதனால் அந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்டி வைக்கிறேன். இங்கே வந்துட்டு வனபத்திரகாளி அம்மா வணங்கிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி போகலாம்.
உங்களை அங்கே போய் சந்திக்கிறேன். நம்ம அந்த பத்திரகாளி அம்மாவை தரிசனம் பண்ணோம். மணி பார்த்திங்கன்னா 3:10 ஆயிடுச்சு. இங்கேருந்து இறங்குறதுக்கு எப்படி ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் ஆயிரும். தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். உங்கள் குரூப்புக்கு சொல்லிடு, நான் போயிட்டு வரேண்ணே. சரி தம்பி, போயிட்டு வரேன். உன் பேர் என்ன சொன்னேன்? என் பேர் தினேஷ். தினேஷ். ஹேம்நாத். ஏம்நாத். சரி, போயிட்டு வரேன். சிக்கிடா. நம்ம எப்பயும் போலவே இங்கே நம்ம எப்படி ட்ரெக்கிங் போவோமோ, இங்கே காலையில் ஒரு 10 to 12 மணி வரைக்கும் அங்கே ஏறினாங்க. இப்போ எல்லாம் இறங்கிட்டாங்களாட்டுக்குது, யாரும் ஏறல. இது எங்கேயும் உட்காராமல் அதே ஸ்பீடில் போனால் இப்போ ஒரு 2 மணி நேரம்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம கீழே இறங்கிடலாம். அப்படியே பொறுமையாக போவோம். கீழேருந்து இப்போ 3 மணிக்கு மேலே ஏறுறவங்க மேலே போய் தங்கிட்டு மறுநாள் தான் கீழே இறங்குவாங்களாட்டுக்குது. பேசிக்கிட்டே போகிறாங்க. காலையில் வந்தவங்களாம் மத்தியானம் இறங்கிட்டாங்க. அதாவது 6 மணிக்கு கீழே வந்தவங்க, 6 மணிக்கு வந்தவங்கெல்லாம் மத்தியானம் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் இறங்கிட்டாங்க. 10 மணி ஏறினவங்கெல்லாம் இப்போ 3 மணிக்கு இறங்கிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு ஏறுறவங்க நாளைக்கு விடிய காலையில் தான் இறங்குவாங்க. இதில் பார்த்தது இல்லை போகும்போது கிட்டத்தட்ட கீழே வந்துட்டேங்க. ஒரு 10 நிமிஷம். மணி எத்தனை தெரியுமா? மணி 3:53. 4 மணி ஆக போகுது. அங்கேருந்து வந்திருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 4 நிமிஷம் ஒரு to 5 நிமிஷம் தான் ஆகும். மணி 4. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே போய்ட்டு முழுமையாக சொல்கிறேன். அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. கீழே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அந்த இதில் தெரியுது பாருங்கள். அந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம். அந்த எட்ஜில் இருக்குது தலைவோ. காலையில் எல்லாம் கூட்டமாக இருந்துச்சு. இப்போ கூட்டமெல்லாம் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. மேலேருந்து கொண்டு வந்த பொரிய குரங்குக்கு கொடுத்துட்டேன். அதுங்க அப்படியே சாப்பிட்டுக்கும். இறங்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிருக்கும். ஏறுறதுக்கு எப்படியும் ஒரு 2.5 மணி நேரம் to 10, 11, 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஆகும். நாய் துரத்துது, எடுத்துகிட்டு ஓடுது பாருங்கள், எப்படி கொட்டிக்கிட்டே ஓடுது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே போல் ஒரு அற்புதமான மலை பயணத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நான் உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நமோ நாராயணனாய. இந்த புரட்டாசி மாதம் அடுத்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை